தவம் என்பது பற்றற்ற இறை இறை வழிபாடு. அப்ப தவத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. சித்தர்கள் சொல்றது என்ன கேட்டா, தவம் என்றால் மனம் இறந்த நிலை. அதான் தவம். தவம் என்றால் மனம் இறந்த நிலை. மனம் இறந்த நிலை. சரி, இப்போ நாம எல்லாம் உடற்பயிற்சி பண்றோம் இல்லையா? காயகல்ப பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம், அகத்தாய்வு பண்றோம், மௌனம் பண்றோம். 5 பண்றோமா? இங்க இடம் இருக்கு, முன்னாடி உட்காரலாம், கீழே இடம் இருக்கு. இது 5 நம்ம பண்றோமா? ரைட். ஆனால் இந்த 5 நம்ம செய்தும் இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைவு வந்திருக்குதா? ஓப்பனா சொல்லுங்க. என்னையும் எங்களையும் சேர்த்துதான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி. இங்க உட்கார்ந்ததுனால நிறைவுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் பிராக்டிஸ். அதுல எல்லாரும் இன்னும் நம்ம எல்லாருமே ஒரு பயிற்சியில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நிறைவு வந்திருக்குதா? உண்மையை சொல்லுங்க. வரல. ஏன் நிறைவு வரல? இது என்னைக்காவது நம்ம ஆராய்ச்சி பண்ணோமா? ஏன் நிறைவு வரல? ஏன் நிறைவு வரல சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம். என்னங்க? எதையும் ஒழுங்கா செய்யல. ஏன் ஒழுங்கா செய்யல? என்ன எதை எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நிறை மனம் இல்லை. அதனால இதெல்லாம் செய்து கூட எனக்கு இன்னும் அதுல ஒரு முழுமை, இறைவனை நோக்கிய ஒரு பயணத்துல எனக்கு இன்னும் முழுமை வரவில்லை இல்லையா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இறைவனை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் 5 தேவை. எத்தனை தேவை? 5 தேவை. அதில் முதல்ல எந்த இருக்கணும்? இந்த 5க்கும் எது அடிப்படை? 5க்கும் நமக்கு சக்சஸ், இதுல வெற்றி அடையணும்னா தவம். அதுக்கு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். என்னது? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜீவாத்ம ஸ்வரூபம். ஜீவாத்ம ஸ்வரூபம் யாரு? நான். நான் யாரு? இது வெறும் ஜீவன் கிடையாது. இது வெறும் ஜீவன் கிடையாது. யாரு இது? ஜீவ ஆத்மா. ஆத்மான்னு சொன்னாலே யாரு? ஆத்மான்னு சொன்னாலே உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப நான் யார்? ஜீவாத்மா. வெறும் ஜீவ ஆத்மான்னு சொல்லக்கூடாது. ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாது. ஸ்வரூபம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றோம். நான் யார் அப்போ? ஆனா நம்ம இப்ப எப்படி சொல்றோம்? இதெல்லாம் நம்ம உணர்வு நிலையில் தானே சொல்லணும். நம்ம வீட்டுல என்ன சொல்றோம்? நான் ஏன் தான் இன்னும் உங்க கூட எல்லாம் இருக்கேன்னு தெரியல. உணர்வு நிலை என்னவா மாறிடுச்சு? உணர்ச்சி நிலையா போயிடுச்சு. அப்ப தப்பு பண்ணது யாரு? நான் யார் அப்போ? ஜீவாத்ம ஸ்வரூபம். ஜீவாத்ம ஸ்வரூபம் என்றால் நான் யார்? அதுதான் முதல் கேள்வி. அதுதான் என்னது? நான் யார். இரண்டாவது கேள்வி பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்மானா யாரு? ஜீவன்னா இந்த உயிர், ஆத்மானா ஜீவன். உயிர் இருக்கிறதுனால இது ஆத்மா, இதுக்கு சரீரம் இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னோம். பரமாத்மானா பரம்னா யாரு? பரம்னா இறைவன். பரம் என்றால் இறைவன். அப்போ என்ன கடந்து என்ன இருக்கிறது? இறைவன் இருக்கிற ஒரு ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது. அது பரமாத்ம ஸ்வரூபம். அது ஏன் நான் ஸ்வரூபம்னு சொல்றேன்? நான் கண்ணெதிர்க்க பல ரூபங்கள்ல நான் வணங்குறேன். அந்த தெய்வத்தை வணங்குறேனா இல்லையா? கிருஷ்ணனா வணங்குறேன், சிவனா வணங்குறேன், அம்பாளா வணங்குறேன். வணங்குறமா இல்லையா? நம்ம பாபாவா வணங்குறேன், ராகவேந்திரரா வணங்குறேன், இயேசுவாக வணங்குகிறேன், அல்லாவாக வணங்குகிறேன். இப்ப பல ரூபங்கள்ல வணங்குறதுனால நம்ம என்ன பண்றதுக்கு பேரு பரமாத்ம ஸ்வரூபம். முதல்ல யாரு? ஜீவாத்ம ஸ்வரூபம் என்றால் யாரு? நான் யார். 2 பரமாத்ம ஸ்வரூபம் என்றால் அவன் யார். நல்லா புரிஞ்சுங்க. முதல் யாரு? நான் யார். 2வது
அவன் யார். இப்ப இந்த ரெண்டுத்துக்கு தான் நமக்கு விடை தெரியல. ரெண்டுத்துக்குமே இன்னும் நமக்கு விடை தெரியல. ஆனா நாம என்ன சொல்றோம்? வீட்டுல ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நான் யார் தெரியுமா, எங்கிட்ட அவன் வேலையை காமிக்கிற சொல்றமா இல்லையா வீட்டுல? இப்ப நான் யாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியுமா? அப்ப உணர்வு நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை நம்ம என்ன பண்றோம்? அகங்காரத்துல உணர்ச்சி நிலையில பண்ணிடுறோம். அதனால நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஒண்ணு. இப்ப நான் யாருன்னே தெரியலையே, நான் யாருன்னு தெரிஞ்சாதானே அவன் யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஜீவாத்ம ஸ்வரூபம் யாருன்னு தெரியாமல் பரமாத்மா ஸ்வரூபம் யார் என்று நமக்கு தெரியாது. அப்ப நான் யார், அவன் யார், இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு பயிற்சி பண்ணணும். அதுக்கு பேர் தான் மூணாவது உபாய ஸ்வரூபம். உபாயம் என்ன அர்த்தம்? யுக்தி, வழிகள், யுக்தி, டெக்னிக்ஸ். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணணும்? உபாயம், சில பயிற்சிகளை நானே பிராக்டிஸ், இது வாழ்க்கையில பயிற்சியில பண்ணிக்கிட்டே வரணும். இது மூணும் பண்ணா நாலாவது பலஸ்வரூபம், அட்வான்டேஜஸ், பலன்கள். அதுக்கான பலன் என்ன? எனக்கு என்னப்பா பலன் கேட்கறேன் இல்லையா? எனக்கு என்ன பலன்? ஆனா இந்த பலனை நம்ம எங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? காலம் ஃபுல்லா உனக்கு நான் வீட்டுல கிச்சன்ல சாப்பாடு வச்சு போடுறேன்னு எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? இதுவா பலன்? உடனே எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இதெல்லாம் கிடையாது. நீ எந்த உபாயத்தை செய்கிறாயோ, நான் யார் அவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உபாயம் என்கின்ற பயிற்சிகளை நீ செய்யும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற பலன்கள் என்ன? அது நாலாவது பலஸ்வரூபம். மொத்தம் 4 வந்துருச்சா? இப்போ முதல்ல நான் யார், ரெண்டாவது அவன் யார், மூணாவது இந்த ரெண்டும் நான் யார் அவன் யார் தெரிஞ்சுக்கணும்னா பயிற்சிகள். இது மூணும் பண்ணா எனக்கு அதுல கிடைக்கிற பலன்கள் 4 வந்துருச்சா? இது வரைக்கும் நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் போயிட்டோம். இந்த 4 வரைக்கும் நம்ம எல்லாரும் போயிட்டோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டோம். 5ஆவதா ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிராப்தி நிரோதி அப்படின்னு பேரு. என்னது? நல்லா சொல்லுங்க. பிராப்தி நிரோதி. இப்பு பிராப்தி நிரோதி. திரும்ப சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்னாலே நமக்கு புண்ணியம். ஏன் சொல்றேன்? பிராப்தி நிரோதி இது 5ஆவது. என்ன தெரியுமா? அது 5ஆவது பிராப்தி நிரோதின்னா, இப்போ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாம இங்க பேசிட்டு இருக்கிறோம். பேசுறோமா இல்லையா? என்ன தத்துவத்தை பத்தி பேசுறோம்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அது உண்டான வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் இதெல்லாம் பண்றேன்னு, எனக்கு ஏன் இது கிடைக்கல? இப்ப அதுக்கு விடை வேணுமா வேணாமா? விடை வேணுமா வேணாமா? அப்போ அந்த விடை தெரிஞ்சுக்க நேரத்துல ஒரு 2 செல்போன் அடிக்குதுங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன ஆகுது? உங்க மன அலைய சூழல் என்ன ஆகுது? மாறுது இல்ல? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? நம்ம பாஷையில சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன? என் கர்மா. எதை நான் கரெக்டா என் காதுக்குள்ள கேட்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்துல என்ன வருது? 2 செல்போன் அடிச்சல உங்க மைண்ட்ல என்ன ஆகுது? ஆமா. அப்பதான் இந்த 4ம் நாம் பண்ணாலும் என்ன தடுக்கிறது எது? என்னுடைய கர்மா தான். நான் எதுக்கோசரம் இந்த செல்போன் உதாரணத்தை சொன்னேன்னா, இன்னும் ஆன்ல வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. சரிங்களா? சரிங்களா? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட தெரியாதுன்னா சைலண்ட் மோட்ல போட்டு, உங்களுக்கு கட்ஸ் இருந்தா செல்லே ஆஃப் பண்ணிடுங்க. சரி, ஏன் இப்ப தவத்துக்கு முன்னாடி சொல்றோம், அதுவும் குறிப்பா துரியாதீத தவத்துக்கு ஏன் இந்த 4ம் நம்ம பண்றோம் இல்லையா? இந்த 4த்துக்கு நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில பண்றோம். நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அகத்தாய்வு பண்றோமா இல்லையா? டெய்லி பண்ணலைனாலும் என்ன பண்றோம்?
அப்பப்போ பண்றோம், மௌனத்துல ஏதோ பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், காயகல்பம் பண்றோம், தியானம் பண்றோம். அப்போ இந்த பிராப்தி நிரோதி ஏன் இந்த மாதிரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு விடை நமக்கு சொல்றாங்க மகான்கள். இப்போ நான் ஆரம்பிப்பேன், நீங்க தான் முடிக்கணும். என்ன, உங்களை தான் சொல்றேன், நீங்க தான் முடிக்கணும். நாம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால், நீங்க தான் முடிச்சீங்க, கரெக்ட். நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான், 100 அடி எடுத்து வைப்பான். ஆமா, இதைத்தானே சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் இதை தாண்டி ஒன்று இருக்கிறது. நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி நீ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறையோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இறைவன் உன்னை நோக்கி 10 அடியோ 100 அடியோ எடுத்து வைப்பான். ஆனால் இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது உனக்கு உள்ளே இருக்கின்ற பிராப்தி நிரோதி என்கின்ற உன்னுடைய கர்மவினை பதிவுகள் உன்னை 1000 அடி பின்னால் இழுக்கும். எத்தனை அடி? 1 பெருசா, 10 பெருசா, 100 பெருசா, 1000 பெருசா? அதனாலதான் நம்ம எவ்வளவு பண்ணாலும் இன்னும் நமக்கு பிராப்தி கிடைக்கல. ஏன் பிராப்தி கிடைக்கல? நிரோதி உள்ள இருக்கிறதுனால கிடைக்கல. புரியுதா? அப்போ நாம இனி எனக்கு ஒண்ணு சரியான முறையில் அமையலன்னா நான் அடுத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப யார குறை சொல்லிக்கணும்? நம்மள நாமே குறை சொல்லியிருந்தாலும் போயிடு, முடிஞ்சிருமா அது? அப்ப அதுக்கு நம்மள நாமளே குறை சொல்லியிருந்தா அதுக்கு பேர் என்னது? புலம்பல். வாழ்க்கை முழுக்க புலம்பிட்டே தான் இருக்கணும். நம்மளை பார்த்தாலும் சொல்ல, ஐயா அதுகிட்ட போகாதப்பா, அது புலம்ப ஆரம்பிச்சிருப்பா, அதுகிட்ட போனாலே அவ்வளவுதான். அது புலம்ப ஆரம்பிச்சதுன்னா நான் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கும், நம்மளை எப்படி சொல்லிடுவாங்க எல்லாரும். அப்ப நான் என்ன பண்ணணும்? புலம்ப கூடாதா? மற்றவர்களை மாற்ற இந்த உலகத்துக்கு நான் பிறக்கவில்லை. அப்ப யாரை மாத்திக்கணும்? நம்மளை நாமே மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஆனா நாம என்ன பண்றோம்? வீட்டுல பசங்க கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட, கணவர்கிட்ட இத்தோட உனக்கு நான் 1000 தடவை சொல்லிட்டேன் இதை பண்ணாத பண்ணாதேன்னு. நீங்க 1,00,000 தடவை சொன்னாலும் அது நடக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன்? அதுக்குள்ள இருக்கிற பதிவு அந்த மாதிரி இருக்கு, நமக்குள்ள இருக்கிற பதிவு இப்படி இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? புலம்ப கூடாது. நீ எதுக்கு 1000 தடவை சொல்ற? ஒரே தடவைல யாரை மாத்திடலாம்? நம்மள மாத்திடலாம், முடிஞ்சு போச்சு. இது ஏன் நம்ம கிட்ட இல்ல? அதாவது ஏன் நீங்க வாழ்க்கை முழுக்க எதிர்பார்ப்பீங்க, அத வாழ்க்கை முழுக்க எதிர்பார்ப்பீங்க இத. அதனால நம்முடைய கர்ம வினை பதிவுகள் தான் நம்மை தடுக்கும். அப்ப அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கேட்டால் ஒரே வழி இது, துரியாதீதம். புரியுதுங்களா? இப்போ 3 கர்மாக்கள் கேட்டா நீங்களே விடை சொல்லுவீங்க. என்னென்ன கர்மான்னு சொல்லணுமோ? சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. 3 வினையாச்சா? இந்த 3 வினை மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா என்ன, எப்படி சொல்லலாம்? நம்ம அதை எளிமையா புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்ப நாம இந்த பயிற்சி போய் ஒருத்தருக்கு எடுக்கணும்னா உட்கார்றாரு, தவத்துல உட்காரும் போது உனக்கு சஞ்சித கர்மா இருக்குது, பிராரப்த கர்மா, ஆகாமி. அவர்னா 2வது நாள் தவத்துக்கே வர மாட்டார். இவர் ஏதோ என்னமோ சொல்றாரு. இவரு இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இதை எளிமையா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. சஞ்சித கர்மா என்பது முன்வினை. ஒரே வார்த்தையில முடிச்சிடுங்க. என்னது? முன்வினை. பிராரப்த கர்மா என்பது தன்வினை. என்னது? தன்வினை. ஆகாமிய கர்மா என்பது எதிர்வினை. 3 தான். 3 தான். புரியுதுங்களா? அப்போ இதுல பாருங்க, நம்ம சாதாரணமா பண்ற எல்லா தியானங்களும் பண்ணிட்டோம்னா
ஆக்ஞனையோ சாந்தியோ துரியமோ, இந்த 3 தவங்கள் பஞ்சேந்திரிய தவம். இந்த தவங்கள் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா முதல்ல எதுல இருந்து வெளியில வரலாம்? ஃபர்ஸ்ட் ஆகாமிய கர்மம் என்று சொல்லுகின்ற எதிர்வினையிலிருந்து முதல்ல. ஏன் எதிர்வினைன்னு என்ன அர்த்தம்? இனி எனக்கு என்னென்ன வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரப்போகுது, அதை நான் என்ன பண்ணணும்? அதை நான் தினம் ஃபேஸ் பண்ணணுமா வேண்டாமா? அப்போ தினமும் எனக்கு நான் இன்னும் அடுத்த நிமிஷத்துல இருந்து எனக்கு வரப்போற பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணணும்னா நான் எந்த நிலையில் இருக்கணும்? எந்த நிலையில் இருக்கணும்? விழிப்பு நிலையில் இருக்கணும். அப்ப நான் விழிப்பு நிலையில் இருந்துகிட்டு ஒரு விஷயத்தை நான் எதிர்கொண்டேன்னா விளைவு எப்படி இருக்கும்? அதுக்கு கரெக்டா இருக்கும். அவசரப்பட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், உணர்ச்சி வசப்பட மாட்டோம், புலம்ப மாட்டோம், எமோஷன் ஆக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கரெக்டா என்ன பண்ணுவோம்? அதை கரெக்டா எதிர்கொள்வோம். அப்போ சரியான முறையிலே எனக்கு பின்னாடி வரப்போற பிரச்சனைகளை நான் விழிப்பு நிலையில் இருந்து எதிர்கொள்ள வேண்டும். முதல்ல இதுக்கு தவம் அவசியம். இதை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். எதை? இனிமேல் எனக்கு வரப்போறத இன்னிலிருந்து வர ஒரு 10 வினைகள் 15 வினைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? எனக்கு ஒரு பழக்கம் வந்துடும். எனக்கு அதுவே என்னுடைய நிலையா மாறிடும். எப்பொழுதுமே நான் என் வாழ்க்கையில் சந்திக்கின்ற செய்கின்ற செயல்கள் விளைவுகள் அனைத்தும் நான் விழிப்பு நிலையில் இருந்து சந்திக்கிறேன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். ரைட். இப்ப 2வது, இதெல்லாம் சந்திக்கிறது யாரு? இதெல்லாம் சந்திக்கிறது யாரு? நானு. அப்போ நானு என்னுடைய 3 வயது முதல் கொண்டு இன்று வரைக்கும் நான் செய்திருக்கிறேன் பாருங்க. அது என்னது? தன்வினை, பிராரப்த கர்மா. இப்பதான் 2வதுக்கு வரணும். நீ விழிப்பு நிலையில் இருந்து வருகின்றதை எதிர்கொண்டால் இனிமேல் வரப்போறது உனக்கு புதுசா எதுவும் உன் அக்கௌண்ட்ல எதுவும் ஏற போறது இல்ல. ஆனால் ஏற்கனவே உள்ள இருக்குது இல்ல. இப்ப உள்ள இருக்கிறத என்ன பண்ணணும்? நம்ம வெளியில தள்ளணும். தன்வினை, இந்த சரீரம் தன்வினை. அப்ப தன்வினையில நான் என்ன பண்ணணும்? தன்வினை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு 3 கொடுத்திருக்காரு மகரிஷி. என்னது? பிராயச்சித்தம், மேல் பதிவு, பதிவு, முறிவு. 3 நிலைகள். முதல்ல பிராயச்சித்தம். என்னுடைய பதிவுகள் நான் செய்தது எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் தெரிஞ்சும் நிறைய பண்ணிருக்கிறேன், தெரியாமையும் நிறைய பண்ணிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பண்ணிருக்கிறேனே. அப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? பிராயச்சித்தம் பண்ணணும். நான் யாருக்கு தப்பு பண்ணணும் அவன்கிட்ட போய் நான் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். என்னால அவனுக்கு ஒரு பொருளாதாரத்துல நஷ்டம் அடைந்தானா நீ பொருளாதாரத்துல நல்லா இருந்தா என்ன பண்ணணும்? அவன்கிட்ட போய் ஒரு உதவியை பண்ணிடணும். பிராயச்சித்தம். உடல்ல நமக்கே ஒரு நோய் வந்துருச்சு, என்ன பண்றீங்க? அந்த நோய்க்கு மேல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மருத்துவம், ஒரு உடற்பயிற்சி, ஒரு காயக்கல்பம், என்ன பண்ணணும்? மேல் பதிவு. அதுக்கு மேல நல்லதை போடணும். அதுக்கு மேல தவம் பண்ணும் பொழுது என்ன ஆயிடும்? அந்த பதிவு என்ன ஆயிடும்? முறிஞ்சு போயிடும். அப்ப தன்வினை இதுக்கு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, எதிர்வினையை சமாளிக்க முடியும், தன்வினையை போக்கிக் கொள்ள முடியும். ஆனால் முன்வினைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இதுதான் ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப கஷ்டம். முன்வினையை நம்மளால சமாளிக்க முடியாது. இப்ப நாம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உடல்நிலையில மாற்றம் இருக்கிறது, டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்ண சொல்றாரு. டெஸ்ட் பண்ணிட்டு, என்னங்க இவ்வளவு சுகர் வச்சிருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். டாக்டர் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன? அப்பாக்கு இருக்குதா? அம்மாக்கு இருக்குதா? தாத்தாக்கு இருக்கா? பாட்டிக்கு இருக்கா? 4 பேர் தானே. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த 4ஓட இன்னும் 2 பேரை சேருங்கன்னு சொல்லிடுச்சு இன்னைக்கு. யார் யாரு? அத்தைக்கு இருந்தாலும் வரும், தாய் மாமாவுக்கு இருந்தாலும் வரும். உங்க தாய் மாமாவுக்கு சுகர் இருந்தால் யாருக்கு வரும்? நமக்கும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு. அத்தைக்கு இருந்தாலும் நமக்கும் ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த பதிவுகள் அதாவது நம்முடைய இந்த 6 பேருக்கு இருக்கிற பதிவுகள் எது எதெல்லாம் கேட்டீங்கன்னா, மாரடைப்பு, புற்றுநோய், வெரிகோஸ் வெயின், சர்க்கரை குறைபாடு, தைராய்டு,
உடல் பருமன், ஒபிசிட்டி, இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கெல்லாம் வரும்? பரம்பரையில் இருந்தால் நமக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இதை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா முன்வினையை கிளியர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? அதெல்லாம் துரியாதீத தவம். ஒரே மருந்து, அதுதான் ஒரே மருந்து. என்ன தவம்? துரியாதீத தவம். அந்த துரியாதீத தவம் என்ன பண்ணுவது? முன்வினையம் மட்டும் இல்ல, துரியாதீத தவம் முன்வினையம் மட்டும் போகாது, முன்வினை, தன்வினை, எதிர்வினை மூன்றையும் போக்கக்கூடிய தவம். என்ன தவம்? துரியாதீத தவம். புரியுதுங்களா? சரி, அம்மா ஒண்ணு சொன்னாங்க. முதல்ல எல்லாம் முற்காலத்தெல்லாம் தவம் என்பது உடலுக்குள்ளே இருந்தா. மகரிஷி கூட என்ன பண்ணாரு? உடலுக்குள்ளே தான் தவத்தை என்ன பண்ணார்? மகரிஷி பண்ணிக்கிட்டு இருந்தார். உடல் கடந்து தான் மேல போனார் இல்லையா? இந்த உடல் கடந்து மேல எப்படி போகும்? உடல் கடந்து எப்படி மனசு மேல போகும்? எப்படி போகணும் இல்லையா? அதுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உடலுக்குள்ள இருக்கிற 7 சக்கரங்கள் தான், 7 ஆதாரங்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 7 ஆதாரங்களை 2ஆ பிரிக்கணும். மூலாதாரம், அநாகதம், மூலாதாரம், அநாகதம், ஆக்கினை. இது 3 தனி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எது தனி? மூலாதாரம், அநாகதம், ஆக்கினை. இது 3 தனி. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுக்தி, இது 3 தனி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுக்தி, இது 3 தனி. மூலாதாரம், அநாகதம், ஆக்கினை தனி, துரியம் தனி. ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரத தேசத்துல நீங்க எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாக்குறீங்க பார்த்தீங்களா? ஜோதிர்லிங்க தரிசனம் டிவில எல்லாம் வருதா? எத்தனை ஜோதிர்லிங்கம்? ஆமா, எப்பவுமே நான் ஆரம்பிப்பேன், நீங்க தான் முடிக்கணும். 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு இல்லையா? 12 ஜோதிர்லிங்கத்துல 3 ஜோதிர்லிங்கம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது. எத்தனை இருக்கிறது? 3 ஜோதிர்லிங்கம். அந்த 3 ஜோதிர்லிங்கம் தான் மூலாதாரம், அநாகதம், ஆக்கினை. மூலாதாரத்தில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்துக்கு பேர் காருகபத்தியம் அப்படின்னு பேர். என்னது? காருகபத்தியம். அநாகதத்தில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்துக்கு பேர் ஆகவநீயம். என்னது? ஆகவநீயம். ஆகினியில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்துக்கு பேர் தட்சிணாக்கினி. அக்னி, தட்சிணாக்கினி. தட்சிணாமூர்த்தின்னு யார சொல்லுவான்? யார் அவரு? ஆதிசித்தன் என்கின்ற சிவன். ஆதிசித்தன் என்கிற சிறுவன். அவன் யாரு? அக்னி. 3. இந்த 3 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிறது. இந்த மிச்சம் 3 இருக்கு பாருங்க. எது? சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுக்தி. இது 3 என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த 3 கிட்ட நீ போயிட்டேன்னா புலன்களோட இந்த 3 தொடர்பு கொண்டு உன்னை அங்க போகாம கர்மாவை கையில பிடிச்சுக்கிட்டு இழுக்கும். கர்மாவை கையில பிடிச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். இது 3 நம்ம 9 மையத்துல பார்க்க போறோம் எல்லாத்தையும். அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இந்த 3 சக்கரங்கள் இருக்கு பாருங்க, மூலாதாரம், அநாகதம், ஆக்கினை. இந்த சக்கரங்கள்ல மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த சக்கரத்திற்கு மேல் பகுதியில் துவாரங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறதா? துவாரங்கள், ஹோல்ஸ் இருக்கிறது. நீங்கெல்லாம் நம்ம சித்தர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, முப்பாள் அப்படின்னு சொல்றாங்களா? முப்பாள்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல அதை விடுங்க. பாழ்னா என்ன? பாழ் நம்ம சொல்றோம்ல, பாழ்னா என்ன அர்த்தம்?
பாழ்னா தூய்மையான. வேற பாழ்னா என்ன அர்த்தம்? பாழ் என்றால் என்ன? வெண்மையானது. அப்புறம் தூய்மையானது. ஒன்றுமில்லாதது. ஒன்றுமில்லாதது. பாழ் என்றால் இறைவன் அர்த்தம். பாழ் என்றால் சுத்தவெளி. பாழ் என்றால் தூய்மை. பாழ் என்றால் ஒன்றுமில்லை. பாழ் என்றால் சுப்ரீம் அல்மைட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாழ். அப்போ இந்த பாழை நம்ம எப்படி சொல்லணும்? இந்த பாழை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாழ் என்பது உணர்வு நிலையில போய் அதனோடு இருக்கிற நிலையை பாழை நம்ம என்ன பண்றோம் வீட்டுல? நானா பாருங்க, நான் ஆரம்பிப்பேன், நீங்க தான் முடிப்பீங்க. என்ன பாருங்க சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு பாக்குறேன். இந்த பழா போன மனசுன்றீங்க பாருங்க. அப்போ மனம் எதுக்கு சமம்? பாழுக்கு சமம். மனம் என்றால் அப்ப யாரு? பாழ். பாழ்னா யாரு? அப்ப இந்த மனம் யாரு? அப்ப மனம் சதா சர்வ காலமும் எதை நினைக்கணும்? நினைக்குதா? பாழா போன மனசு, நானும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் வந்து பேசுறேன் சொல்றோம் இல்லையா? அப்போ உணர்வு நிலையில் சொல்லக்கூடிய இந்த மனசை நம்ம எங்க எடுத்து போயிட்டோம்? உணர்ச்சி நிலைக்கு எடுத்துன்னு போயிட்டோம் நம்ம. அப்ப சஞ்சித கர்மா போகுமா? போகாது. சுகர் வராம இருக்குமா? வரும் வரும். ஆனா தவம் பண்ணிட்டா வராது. வரும் ஆனா வராது. அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அப்போ இந்த மூன்றுலயும், இந்த மூன்று சக்கரங்களிலும் என்ன இருக்கிறது? துவாரங்கள் இருக்கிறது. இந்த மூன்று சக்கரங்கள் வழியாத்தான், அந்த துவாரங்கள் வழியாத்தான் கடந்து மேல போகும். இந்த மூணு சக்கரத்துக்கு பேரு தான் முப்பாள். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. முப்பாள்னா என்னது? ஆனால் சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஒரு பாட்டுல, இறைவனை எப்படிப்பா பார்க்கணும்? முப்பாளுக்கும் நீங்க தான் முடிக்கணும். எப்படி? அப்பால். நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் பாருங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு. ஆனா பிராப்தி நிரோதி 1000 அடி பின்னாடி இழுக்கிறது. என்ன பண்றது? முப்பாளுக்கும் அப்பாள். அப்பாள்னா அப்பாள்னா எது? மேலனா எங்க? இல்ல. முப்பாள் என்பது மூலாதாரம், அநாகதம், ஆகினை. இதான் முப்பாள். இந்த முப்பாளும் தாண்டி போட்டீங்கன்னா அப்பாள் என்பது துரியம். எது? ஆமா. இந்த மூணு துவாரமும் திறந்துடுச்சுன்னா இந்த துவாரத்துக்கு பேர் வந்து பிரம்மத்வாரம் அப்படின்னு பேர். என்ன துவாரம்? பிரம்மத்வாரம்னு பேர் இதுக்கு. இதுதான் முப்பாளுக்கும் அப்பாள் கடந்தால் எங்க போலாம்? நம்ம சிவலோக பதவி, வைகுந்த பதவி போகலாம். அப்போ இந்த முப்பாள் கடந்து இந்த பிரம்மத்வாரம், இந்த பிரம்மத்வாரத்தோட இணைக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் வந்து துவாரகை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? துவாரகை. இதுக்கு பேர் வந்து ஹரினா இறைவன். ஹரினா என்னது? இறைவன். ஹரினா என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாமுமாக இருப்பவர் அர்த்தம் ஹரினா. அப்போ இந்த துவாரத்தின் வழியாக நம்ம எங்கும் நிறைந்திருக்கின்ற முப்பாளுக்கு அப்பாடு இருக்கின்ற துவாரத்தை கடந்து எங்க போறோம்? நம்ம சுத்தவெளி என்கின்ற இறைவனை காண செல்வதால் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஹரித்வார் அப்படின்னு பேர். நீங்க டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற ஹரித்வார் போறதும் ஒண்ணுதான். இங்க துரியம் பண்ணா எங்க போயிட்டு வரீங்க? நீங்க ஹரித்வார் போயிட்டு வரீங்க. துரியம் பண்ணா எங்க போயிட்டு வந்தீங்க? துவாரகைக்கு போயிட்டு வந்துறீங்க. இந்த இடத்துல இது கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ரிஷிகேசம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர். அப்ப பாருங்க, துட்டே கொடுக்காம 5 நாள் டூரு, 12 நாள் டூர்னு போகாம உட்கார்ந்த இடத்துல நம்ம எங்க போறோம்? ஹரித்வாருக்கு போறோம், துவாரகைக்கு போறோம், ரிஷிகேசத்துக்கு போறோம். இதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை.
சாமிஜி சொல்றார். அப்போ இது எல்லாத்தையும் எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன் நான் இதை? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்பேற்பட்ட ஸ்தலங்கள் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பூஜை ரூமை மட்டும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை தொடன்னு துடைக்கிறோமே, இத உள்ள தொடச்சோமா? சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். துடைக்கலையே. ஏன் துடைக்கல? என்ன காரணம்? முன்வினை பதிவுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. முன்வினை பதிவுகள் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா முன்வினை பதிவுகள் என்பது ஏன் இது என்னை இப்படி ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இதை கூட கேட்டு பாருங்க. நீங்க நிறைய ஒரு சில பிரச்சனைகள் வந்தா நீங்க கூட என்ன சொல்றீங்க? நாம என்ன சொல்றோம்? நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணலையப்பா, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றோம்? அடுத்தது ஒன்று சொல்லுமே, பாருங்க நான் ஆரம்பிச்சா நீங்க தான் முடிச்சீங்க. யார் செய்த பாவமோ, யார் செய்த பாவம்? பக்கத்து வீட்டுக்காரர் செய்ததா? இல்லையே. யார் செய்தது? என்னுடைய முன்னோர்கள் செய்தது. என் முன்னோர்கள்னா யாரு? அடுத்த கேள்வி, யாரு? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. அப்ப எனக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள்? பசி மயக்கமா? 6 தலைமுறைகள். அப்ப நான் எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. உங்க குடும்பத்துல நீங்க எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. யாரு கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். நான் என் குடும்பத்துல 7வது தலைமுறை. உங்க கணவர்கிட்ட அவரு கேட்டீங்கன்னா அவர் 7வது தலைமுறை. உங்க பையனை கேட்டீங்கன்னா அவர் 7வது தலைமுறை. உங்க பையன்ல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா நீங்க 6. நல்லா புரிஞ்சுங்க. உங்க பேரன்ல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா நீங்க 5. நல்லா ஞாபகம் வச்சு. நான் 7வது தலைமுறை. அப்ப எனக்கு மேல 6வது தலைமுறையில யார் இருக்கா? அப்பா அம்மா. 5வது தலைமுறையில அப்படியே உங்க குடும்பத்தினுடைய ட்ரீ போட்டுட்டு போங்க, ஃபேமிலி ட்ரீ போட்டுட்டு போங்க. உங்க ஃபேமிலி ட்ரீ போட்டுட்டு போங்க. நாங்க இந்த கேள்வி கேட்போம் எல்லா இடத்துலயும். உங்க குடும்பத்துல எத்தனாவது குழந்தைமா நீங்க? 6. அம்மா 6, 5, 3, 4. அப்படியே கை காமிங்களே எல்லாருமே. இப்படி இப்படி இப்படி. சில பேர் 2 கை கூட காமிப்பாங்க இப்படி. எத்தனை? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இவை அத்தனையுமே மிக சரியான தவறான விடை. மிக சரியான தவறான விடை. ஏன்? நீங்க எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. அப்ப எனக்கு மேல எத்தனை தலைமுறை இருக்கு? 6 தலைமுறை. எனக்கு மேல 6 தலைமுறை. 6வது தலைமுறையில அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. 5வது தலைமுறையில அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா வருவாங்க. 4. 4வது தலைமுறையில 8 பேர் இருப்பாங்க. 3வது தலைமுறையில 16 பேர் இருப்பாங்க. அப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே போங்க. அப்பா சைடும் போடணும், அம்மா சைடும் போடணும். புரியுதுங்களா? அப்படியே நீங்க கணக்கு போட்டுட்டு போனீங்கன்னா மேல போய் பாருங்க. 1வது தலைமுறையில 32 அம்மா இருப்பாங்க, 32 அப்பா இருப்பாங்க. 2வது தலைமுறையில 16 அம்மா, 16 அப்பா. 3வது தலைமுறையில 8 அம்மா, 8 அப்பா. 4வது தலைமுறை 4 அம்மா, 4 அப்பா. 5வது தலைமுறை 2 அம்மா, 2 அப்பா. 6வது தலைமுறை அப்பா, அம்மா. இந்த மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 6 தலைமுறையில 126 பேர் வருவாங்க நமக்கு முன்னாடி. எத்தனை பேர் வருவாங்க? அப்ப 126 பேருக்கு அப்புறம் நீங்க எத்தனாவது ஆளு உங்க குடும்பத்துல? அப்போ நீங்க எத்தனாவது ஆளு உங்க குடும்பத்துல? 127. நீங்க 3ன்னு சொன்னது 5ன்னு சொன்னதெல்லாம் தப்பு. as a individual person நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க எத்தனாவது ஆளு? 127. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பேரை கூட மறந்துருக்க. நீ யாருன்னு கேட்டா 127 சொல்லுங்க. நீங்க நான் யாரு? 127. இந்த 127 இதுக்கு மேல எத்தனை தலைமுறை சொன்னோம்? 6 தலைமுறை. நம் மனிதனுடைய ஆயுள் எத்தனை வருஷம் நமக்கு தெரியும்? 100. பாருங்க, நான் பாதி ஆரம்பிப்பேன், நீங்க தான் முடிக்கணும். சொல்லுங்க. 120 வருஷம் ஆயுள். இந்த 120 வருஷம் எப்படி கணக்கு வந்தது?
மூச்சு வச்சா 120 வருஷம் எப்படி வந்தது? முன்னாடி எத்தனை தலைமுறை? 6 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம் ரெக்கார்டு நம்ம கிட்ட வரும். ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம், 6 தலைமுறைக்கு. அப்ப 6 × 20 120. 7வது தலைமுறை நான் யாரு? அப்போ 120. முதல்ல கேட்டா 127, இப்ப கேட்டா 120. அப்போ இந்த ஜீவன் இங்க உட்கார்ந்து இருக்குது. 6 தலைமுறை 126 பேருடைய பதிவுகளோட 127வது ஆளா இங்க வந்து உட்கார்ந்து இருக்குதே. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா எப்படின்லாம் நமக்கு தெரியாது. அப்ப முன்வினை தெரியாதப்போ, அப்ப முன்வினையை நான் போக்கணும். 6 தலைமுறை பதிவுகளை நான் என்ன பண்ணணும்? போக்கணும். இந்த 6 தலைமுறை பதிவுகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் தான் எது? இதுக்கு தான் புரியுதுங்களா? இப்ப இந்த துரியாதீத தவத்துல நாம என்ன பண்றோம்? முதல்ல என்ன பண்றோம்? ஆகினையில் இருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம்? துரியத்துக்கு போறோம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து எங்க போறோம்? ஏன் துவாதசாங்கத்துக்கு? முதல்ல ஆகினையில மகரிஷி துரியாதீத தவத்தை, ஏன்னா நாம் முதல்ல என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றை செய்யும் பொழுது அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டுதான் முதல்ல ஆகினை பண்றோம். ஏன் ஆகினை பண்றோம்? சரி, உயிரை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது துரியத்துல என்ன பண்றோம்? உயிருக்குள்ள ஒடுங்குறோம். சரி, உயிருக்குள்ள ஒடுங்கிட்டு அப்புறம் ஏன் மேல போனோம்? மேல போலையே. அப்போ ஒடுங்கிட்டா உள்ளே இருக்கணும். ஏன் மேல போனோம்? அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏன்? காரணம் என்ன? துரியாதீத தவத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இல்ல, இன்னும் மாத்துங்க. மனவிரிவு. தவம்னாலே மனவிரிவு தான். முக்கிய நோக்கம் என்ன? இல்ல இல்ல, நீங்க ஆகினையில இறைநிலை உணர்ந்துறீங்களே, அதெல்லாம் கிடையாது. துரியாதீத தவத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் வாருங்க. தானாக நின்று தன் மூலத்தோடு இணையணும். எப்ப இணையணும்? உயிரோடு இருக்கும் போதே. இறக்கும் போது இணையக்கூடாது. இறக்கும் போது இணைந்தா ஒரு பத்திரிக்கை போட்டுருவாங்க நமக்கெல்லாம். என்ன போடுவாங்க? என்ன பத்திரிக்கை அது? காரிய பத்திரிக்கை ஒண்ணு போட்டு, உத்தரக்கிரிய பத்திரிகைன்னு போட்டுருவாங்க. அந்த பத்திரிகையில போட்டிருப்பாங்க, இவர் வந்து இறைவன் திருவடி அடைந்தார். இவர் அடைந்தாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நீ போன பிறகு அது அடையணுமா? இருக்கும் போதே அடையணுமா? இருக்கும் பொழுதே அடையணும். அப்ப நான் இருக்கும் பொழுதே அடைந்தால் அதுக்கு பேர் என்ன? முக்தி. முக்தின்னு பேரு. என்னது? முக்தி. இப்ப அடுத்தது முக்தினா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் துரியாதீத தவம். முக்தினா என்ன? முக்தி இல்லம்மா, மறுபிறவி இல்லாதது முக்தி. அப்ப முக்தியோட எல்லாருமே திருப்பி திருப்பி பேரன் பேத்தியா வந்துருதுங்களே. இல்ல, முக்தினா முக்தி. முக்தி என்றால் இல்ல, முக்தி என்றால் இல்ல, முக்தி என்றால் விடுதலைன்னு அர்த்தம். என்னது? விடுதலை. எதுல இருந்து விடுதலை? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிறவி எடுக்காம இருக்கணுமா? சரி, அப்ப எடுக்காம நேரம் வீட்டுக்கு போயிட்டு உங்க பசங்க, நான் இன்னொரு பிறவி வந்தா திருப்பி நான் உங்களுக்கே மனைவியா பிறக்கணுங்கன்னு சொல்லாம. விடுதலைன்னா என்ன அர்த்தம்? வேற வேற. விடுதலைன்னா என்ன அர்த்தம்? முக்தினா விடுதலை. விடுதலை என்றால் வாழும் காலத்திலிருந்து இதுலயே எண்ணங்களிலிருந்து விடுதலைன்னு அர்த்தம். நீங்க எப்ப எண்ணத்திலிருந்து விடுதலை ஆறீங்களோ அது பேரு என்னது? முக்தி தான். ஆனால் அந்த மாதிரி உங்களால இருக்காம இருக்க ஏன்? எது இழுக்கும்? 1000 பின்னாடி இழுக்கும். அப்போ 1000 பின்னாடி இழுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்?
துரியோதனன் தவம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இப்போ விழிப்பு நிலையோடு என்னுடைய பிராரப்த கர்மாவில் இருக்கின்ற தன்வினையை பயிற்சிகள் செய்து கொண்டே என்ன பண்ணணும்? நானு பரம்பொருளோடு வாழும் காலத்திலேயே இணையணும். அதுதான் துரியாதீத தவம். அப்போ ஆக்கினை என்றால் இதனுடைய தொடர்ச்சி நம்ம 9 மைய தவத்தில் வரப்போகுது. ஆக்கினை என்பது ஜீவாத்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆகினை என்பது என்னது? ஜீவாத்மஸ்வரூபம். எது? ஆகினை. துரியம் என்றால் பரமாத்மஸ்வரூபம். பரத்தை திறக்குது. இதுதான் பரவாசல். இதுதான் பிரம்ம ரந்திரம்னு பேர். அதுக்கு பேரு பிரம்மம்னா இறைவன், ரந்திரம்னா நுழைவு வாயில், கேட்வே ஆஃப் அவர் பாடின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? சகசாதாரம். அப்புறம் இன்னொரு பேரு பிரம்மரந்திரம் தான் சொல்லிட்டேன். இப்போ இன்னும் 1000 அதான் சகசாதாரம்னா 1000 இதழ்கள் உடையதுன்னு அர்த்தம். இன்னொரு பேரு சென்னிமலைன்னு பேரு. என்னது இது? அங்க இங்க ஈரோடு பக்கத்துல இருக்கிற சென்னிமலை முருகர் கோயில் இருக்குல்ல, இதுதான் தாத்பரியம். துரியத்துக்கு தான் தாத்பரியம். இதுக்கு பேர் என்னது? ஆமா, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. திருமூலர் பாடுறாரா? சிவன் அருள் யாருக்கு கிடைக்குமா? யாரெல்லாம் துரியத்தவம் பண்றாங்களோ அவர்களும் யாருக்கு இது கிடைக்குமா? சிவன் அருள் கிடைக்குமா? அதுவும் இதுக்கு பேர் என்னது? சென்னிமலைன்னு சொல்றார். திருமூலர் சொல்றார் இதுக்கு பேர் சென்னின்னு. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினைகளின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினைகளை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. இது சிவத்துல. வைணவத்துல என்ன சொல்றாங்க ஆழ்வார்கள்? 4000 திவ்ய பிரபந்தத்துல சென்னியோங்கு தன் திருவேங்கடம் உடையான். அவங்களும் என்ன சொல்றாங்க? இந்த இடத்த சென்னிமலைன்னு தான் சொல்றாங்க. அப்போ ஜீவாத்மா தன்னுடைய பிரயாணத்தை என்ன பண்ணணும்? சூக்கும பயணம், ஆஸ்ட்ரல் டிராவல், மேல போகணும். அப்படி மேல போகணும் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா முதல்ல என்ன பண்ணணும்? தன்னை உணர்ந்து, தான் ஜீவாத்மான்னு உணர்ந்து, ஜீவவாசல் எந்த வாசலை திறக்கணும்? பரவாசலை திறக்கணும். இறைவாசல். பரவாசல் என்றால் பரம் என்றால் இறைவன். அந்த பரம் வாசலை திறக்கணும். இது எப்ப திறக்கிறதோ அதுக்கு பேர் தான் என்னது? கபால மோட்சம் அப்படின்னு பேர். என்ன பேர் இதுக்கு பேரு? கபாலத்தின் வழியாக மோட்சம். இது திறந்தாலே நமக்கெல்லாம் கபால மோட்சம். எப்பெல்லாம் யாரெல்லாம் துரியத்தை திறந்துட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபிறவி என்பது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி பேரனா பிறப்பேன், பேத்தியா பிறப்பேன்லாம் கனவுல கூட காணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சு. பதிவுகள் முடியும் இதெல்லாம். சரி, இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து இப்ப என்ன பண்ணுது? பரமாத்மாவின் இந்த பிரம்மன் நாளம் திறந்துருச்சு. இப்போ திறந்து சரீரம் தான் இங்க இருக்கிறது. எது மேல போறது? மனம் என்கின்ற ஆத்மா என்ன பண்ணுது? இப்போ மேல சுக்கும பயணம், டிராவல் ஆரம்பிக்குது. டிராவல் ஆரம்பிக்கும் போது எங்க போகுது? இது ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா எங்க போறோம் நம்ம? இப்போ துவாதசாங்கம். துவாதசாங்கம்னா என்ன? அது தெரியும். துவாதசாங்கம் தெரியும். அங்கம். ஏன் அது ஏன் வந்து மகரிஷி துவாதசாங்கத்துல நம்மள நிக்க வச்சார்? உடம்பனுடைய ஆறா. உங்களை சுத்தி இருக்கிற காந்த ஆற்றல் 12 அங்குலம். நீங்க வந்து இங்க இருந்து இங்க மட்டும் பண்ணாதீங்க. உங்களை பாவிச்சு ஒரு பலூனுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள பாருங்களேன். ஒரு கோள வடிவத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி என்ன இருக்கிறது? ஒரு பலூன், ஒரு ஆறா இருக்கிறது. அப்ப என்ன சுத்தி இருக்கிற ஆறால ஏதாவது நெகட்டிவ் இருந்தா கூட என்னால என்ன பண்ண முடியாது? மேல போகலாம். ஆனா அதனோட என்னால இணைய முடியாது. துரியாதீத தவத்தை உணர முடியாது. ஏன்? எனக்கு பக்கத்திலேயே நிறைய என்ன இருக்கிறது? இப்போ நெகட்டிவ் பதிவுகள், எதிர்மறை பதிவுகள் உங்களை சுத்தி இருக்கும். பல ரூபத்துல இருக்கலாம். அது யார் வேணாலும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர் நமக்கு நெகட்டிவ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க பண்ணுவாங்க, பொறாமையில பண்ணுவாங்க, எதிரி இதுல பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். அப்போ இத போகணும்னு தான் இப்ப நம்ம தவத்துக்கு போக போறோம். அதுக்கு தான் சொல்றேன். இத போகணும்னு தான் நம்ம வீட்டுல நமக்கு என்ன பண்ணுவாங்க? எப்படி சுத்தி போட்டாங்க?
உங்களை தொட்டாங்க, சுத்தி போடும்போது உங்களை தொட்டாங்களா? என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு தூரம் சுத்தினாங்க? அந்த 6 இருக்கிற லெவல் வரைக்கும் என்ன பண்ணாங்க உங்களை? ஆமா, அதை வச்சு அப்படி சாப்பிட்றத வச்சு இப்படி சுத்தும் பொழுது நெகட்டிவ் எல்லாம் என்ன பண்ணாது? எடுக்குது. அப்போ நாம தினமும் நமக்கு நாமே சுத்தி போட்டுக்கிறோமா? இது 3 அடி மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணீங்களோ அது லென்த் ஆகும், 3 அடி தாண்டி போகும். இப்போ நமக்கு நாமே சுத்தி போடுறோமா இல்லையா? தினம் நமக்கு யாராவது சுத்தி போடுறாங்களா? வீட்டுல யாராவது சுத்தி போடுறாங்களா? ஆனால் மகரிஷி நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ தினமும் நம்ம நாமே நம்ம ஆறாவை கிளியர் பண்ணிக்கிறோம். தெரியுமா தெரியாது உங்களுக்கு? எப்போ? இல்லை இல்லை, உடற்பயிற்சியில் கைப்பயிற்சி முதல் நிலை செய்யும் பொழுது 2 கை அப்படி எடுத்துட்டு போகும்போது பக்கவாட்டில் இருக்கிற ஆறாவை நீங்களே கிளியர் பண்றீங்க. 2வது செய்யும் பொழுது முன்பக்கம் ஆறாவை கிளியர் பண்றீங்க. 3வது செய்யும் பொழுது 3, 4, 5 பக்கவாட்டில் இருக்கிற ஆறாவை கிளியர் பண்றீங்க. 6ல 360 டிகிரி நீங்களே சுத்திடுறீங்க. அப்போ உங்க உடம்ப நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? சுத்தி போட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழிச்சுக்கிற பயிற்சி தான் என்ன பயிற்சி? அப்ப எனக்கு திருஷ்டி கழிச்சிட்டேன், கைப்பயிற்சியோட முடிச்சுக்கிறேன்னு போயிடலாமா? அப்போ அதுதான். அப்போ துவாதசாங்கம். அப்போ என்னை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்லாம் கிளியர் பண்ணிட்டு எங்க போயிட்டேன் நான்? இப்போ துவாதசாங்கம் தான் போயாச்சே. அடுத்தது எங்க போறேன்? இப்போ சந்திரன். சந்திரனுக்கு போய் எங்க போறேன்? சூரியனுக்கு அப்புறம் எங்க போறேன்? சக்தி களம், கோள்கள் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் தான் இறைவன் இருக்கிற இடத்துக்கு போறோம். சரி, இங்க ஒரு கேள்வி. இப்ப தவத்து போறதுக்கு முன்னாடி துவாதசாங்கத்திலிருந்து சந்திரனுக்கு நான் ஏன் போகணும்? சந்திரனுக்கு நான் ஏன் போகணுங்க? எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சந்திரன் பிடிக்காது. நான் செவ்வாய் கிட்ட போயிட்டு அப்படியே குருவை பார்த்துட்டு, என்னங்கய்யா நான் குருவை பார்த்துட்டு, நான் உங்களுக்கு எல்லாம் டிராவல் ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சனியை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் வரேன். எது நேர்கோட்டில் இருக்குது? நேர்கோட்டே கிடையாது. சந்திரன் இப்படி எங்க நேர்கோடே கிடையாது. அதாவதுங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, துரியாதீத தவம் என்பது எதை அறுக்கும்னு சொன்னோம்? சஞ்சித கர்மத்தை அறுக்கும். சஞ்சித கர்மத்தினுடைய நான் இப்ப உடலா வந்திருக்கிறேன்னா இதுக்கு முதல் மூல காரணம் யாரு? தாய் தந்தை. அப்போ சந்திரன் என்பது மாத்ரு காரகன், சூரியன் என்பது பித்ரு காரகன். இந்த 2 இல்லைன்னா நான் இல்லை. இவங்க 2 பேரால் தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்ம இங்க இல்லைன்னா நீங்க நான் பிறந்திருப்பேனா, நீங்க பிறந்திருப்பீங்களா? நம்ம இங்க வந்து உட்கார்ந்து பேசுவோமா? எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த ஜீவன் தன்னுடைய பதிவுகளை கழித்துக் கொள்வதற்காக இந்த ஆத்மா சந்திரன் வரைக்கும் போய் தாயின் மூலமாக வந்த பதிவுகள், அம்மா உன்னாலதானே வந்து இந்த பதிவுலாம் உன் வயத்துல தானே உட்கார்ந்து 272 நாள் சும்மா வருந்த நீ இல்லையா? நீ தான் என்ன பண்ணணும்? இப்போ பதிவை போக்கணும். அப்படி அம்மாவை வணங்கும் பொழுதே அம்மா வழி பதிவுகள் சூரியன் கிட்ட போகணும். அவர் தான் அதிகம் கொடுக்கிறவர் பதிவு. அப்ப அவரு பதிவை அதிகம் கொடுக்கிறவர் தான் சூரியன். பதிவை கம்மியா கொடுக்கறது யாரு? சந்திரன். ஆனா இந்த சூரியன் அப்பா என்ன பண்ணுவாரு? அம்மா கிட்ட தான் கேட்பாரு, என்ன தண்ணி புள்ளைய வளர்த்து வச்ச அப்படின்னு கேட்பாரு. கொடுத்தது யாரு அதிகமா? அவரு தான். நீங்க போய்தான் கேட்காதீங்க, சங்காலம் போய்தான். ஆமா. அப்போ சூரியன் வந்து தந்தை வழி மூலமாக வருகின்ற பதிவுகள். அப்போ இந்த ஜீவன், இந்த ஆத்மா தன்னை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் கிளியர் பண்ணி அம்மா வழியா வந்த பதிவுகள் கடந்து தீர்க்கணும் போய் அப்பா வழியா இருக்க பதிவுகள் கடந்து மேல சக்திகளை நோக்கி போகும் பொழுது அந்த போற வழியிலேயே வந்து என்ன இருக்கிறது? பித்ரு மண்டலம். நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் அதுக்கு மேலதான் இருக்குது. துருவ மண்டலம், பித்ரு மண்டலம், அதெல்லாம் மேல 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 இருக்குது. அதெல்லாம் அப்போ போற வழியில இந்த 6 தலைமுறை, மிச்சம் இருக்கிற 5 தலைமுறைகள் கடந்து அதுக்கு மேலதான் மகரிஷியினுடைய காந்த ஆற்றல், சித்தர்களுடைய காந்த ஆற்றல், பல சித்தர்களுடைய ஆற்றல், அதெல்லாம் அங்க இருக்கிறது. நம்ம குடும்பத்துல நம்ம வணங்குற எல்லை தெய்வங்கள், அதெல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. அதுவும் கடந்து போனாதான் கோள்கள். அந்த கோள்கள் அதெல்லாம் தாண்டி அந்த கோள்கள் கிட்ட போறோம் பாருங்க. அந்த கோள்கள் கிட்ட போகும் பொழுது ஏன் அங்க நிக்கிறோம்? கோள்கள் கிட்ட போய்
இங்கெல்லாம் 5 செகண்ட் போயிட்டு எங்க போய் 4 நிமிஷம் நிக்கிறோமே கோள்கள் கிட்ட. ஏன் 4 நிமிஷம் நிக்கணும் கோள்கள் கிட்ட? இறைவனுடைய மொத்த கர்மாவனுடைய ஹோல்சேல் டீலர் யாரு? கோள்கள் தான். அவன் தான் நமக்கு கொடுக்குறான். தசா புத்தி நடக்கும்போது அவன் தான் எனக்கு கொடுக்குறான். சொல்றேன்ல, என்னுடைய போராத தசை உங்ககிட்ட ஏதோ நான் இப்ப பேச்சு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றமா வீட்டுல? என் கோச்சாரம் சொல்றமா? என் கோச்சாரம் அப்படின்ற. கோச்சாரம் என்ன அர்த்தம்? கோ என்றால் கோள்கள், சாரம் என்றால் அசைதல். கோள்கள் மூமெண்ட் ஆகும் பொழுது வருகின்ற பதிவுகள், அதான் நம்மளுடைய பதிவுகள். அப்போ அந்த கோள்கள் அதுதான் நமக்கு டிசைட் பண்றது எல்லாத்தையும். நம்மளுடைய கர்மாவெல்லாம் எப்பப்ப நமக்கு கொடுக்கணும், உனக்கு எது நல்லது கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கறதெல்லாம் அதுதான் டிசைட் பண்றது. அப்ப அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்பதான் அந்த இடத்துல தான் அந்த ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? இந்த கோள்கள் தானே எனக்கு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய விதியை தீர்மானிக்கிறது. கோள்கள் தானே தீர்மானிக்கிறது. அப்போ இந்த கோள்கள் அறிவோடு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் எவ்வளவு அழகா இருக்குது. நாம இன்னைக்கு மன்றத்துக்கு 9:30 மணிக்கு ஃபங்க்ஷன்னா எத்தனை மணிக்கு வந்தோம் மன்றத்துக்கு? 10:30, 11:30, 11:45 வந்தோமா? 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நாங்க காலையிலேயே வந்துட்டோம். 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் இருக்கவங்கள எத்தனை மணிக்கு வந்தோம்? நம்ம எல்லாரும் பாருங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வேலை இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் மாதிரி வந்தோம்? ஏன் அதை பாருங்க, ஆரம்பிப்பேன் அவ்வளவுதான், நீங்க தான் முடிக்கணும். கர்மா இழுத்துது. அதையும் தாண்டி உட்கார்ந்துருக்கேன்னு என்ன அர்த்தம்? 1000க்கு மேல என்னுடைய பதிவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நீ என்னதான் இழுத்தாலும் நீயா நானா பார்த்துடலாம். நம்ம மிச்ச விஷயத்துல பார்க்க கூடாது. அட்லீஸ்ட் 11 மணிக்காவது உட்கார்ந்தோம் பாருங்க. நான் எல்லாரையும் சொல்லல, லேட்டா வந்தவங்களை மட்டும்தான் சொன்னேன். சரியா? ரைட். இப்போ இத எல்லாத்தையும் டிசைட் பண்ணது பாரு. இந்த கோள்கள் ஏதாவது ஒரு வினாடி தன்னுடைய இயக்கத்தை மாத்துதா? மாத்தினா என்ன ஆகும்? கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும், இந்த பிரபஞ்சமே இருக்காது. ஆனால் அது எப்படியே அது அழகா அங்க இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய கோள்கள் இவ்வளவு எல்லாம் இருந்துகிட்டு, இது இந்த மேல மிதந்துட்டு இருக்குது இல்ல? இது எப்படி ஒன்னோடு ஒன்று மோதாமல் பூமி மேல விழாமல் மிதந்துட்டு இருக்கிறதே, இப்படி மிதந்து கொண்டு இந்த கர்மாவை நமக்கு கொடுக்கின்ற இந்த கோள்கள் பெரியவரா? இந்த கோள்களை மிதக்க விட்டு கொண்டிருப்பவன் பெரியவனா? அவனுக்கு மேல ஒருத்த இருக்கான் இல்லையா? நமக்கு மேல ஒருத்த இருக்கிறானே, அவன் தான். அவன்கிட்ட போய் நிக்கிறது தான் ஜீவாத்மா. பரமாத்மாவோடு இணைந்து தானாக நின்று என்ன பண்ணுது? விஸ்வரூப தரிசனம். என்ன தரிசனம்? விஸ்வரூப தரிசனம் எடுத்து மூலத்தோடு இணைந்து தன் கர்மவினை பதிவுகளை அங்க டோட்டலா சரண்டர் பண்ணிட்டு திருப்பி எங்க வருது? ஏன் இங்க வரணும்? கீழே வரணுமா வேண்டாமா? ஏன் வரணும்? 1:30 மணிக்கு சாப்பிடணுமே, அதுக்கா மிச்ச பதிவுகளை நாம கழிக்கணும். அதுக்கோசரம் தான் இப்போ நம்ம கீழே வரோம். சரிங்களா? ரைட். இப்போ தவத்துக்கு போயிடலாமா?